ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வர வைக்கிறேன். நம்ம இந்தியன் மார்க்கெட் ஆல்வேஸ் ஹாட் தாங்க. ஓகே, இது இப்போ சம்மர் சீசன், மே மாதம் வந்து இன்னுமே தான் வரப்போகுது. அப்படியுமே செம சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 லட்ச ரூபா பட்ஜெட் கேட்டகரி, 7 லட்ச ரூபாய்க்கு உள்ள அப்படின்னு வாங்குறாங்க இல்லையா, அந்த கேட்டகரியில் சும்மா சூடு கிளப்பிட்டு போயிட்டுருக்குங்க. அதில் மேலும் மேலும் புதுசு புதுசாக அப்டேட்ஸ், புது புது கார்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதில் ஹியூண்டை இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கண்டென்டரை இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். புதுசாக இல்லை, ஆக்சுவலி ஏற்கனவே இருக்கிற கார் தான். அதை வந்து இன்னும் அப்டேட் பண்ணி, இன்னும் அப்கிரேட் பண்ணி 2026க்கு ஃபேஸ் லிஃப்டட் அப்கிரேடாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வண்டிங்க, 5,79,000 எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸில் ஆரம்பிக்கக்கூடிய புத்தம்புது ஹியூண்டே எக்ஸ்டர் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட். எஸ், 2026க்காக ஆக்சுவலி இந்த அப்டேட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்தாச்சுங்க, நம்ம கையில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஹியூண்டே எக்ஸ்டர் ஃபேஸ் லிஃப்டோடைய பேஸ் லெவல் வேரியன்ட் கிடச்சிருக்கு. எஸ், டாப் அண்ட் வேரியன்ட் கிடையாதுங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வழக்கப்படி பேஸ் வேரியன்ட்லேருந்து ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த ட்ரெடிஷன் படி நம்ம பேஸ் வேரியன்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து HX2 வேரியன்ட். ஓகே, HX2ங்கிறது இப்போ பேஸ் வேரியன்ட் ஆகிருச்சு. முன்னே இது வந்து EX அப்படிங்கிற பேரில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து வேரியன்ட்ஸோட நேம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ பேஸ் வேரியன்ட்டோடைய பேர் பார்த்தீங்கன்னா HX2. இந்த வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா 5,79,000 ரூபாய் எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸிங் உங்களுக்கு வந்து கிடைக்குது. மேனுவல் பெட்ரோல் வண்டி. இதில் CNG ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 6,99,000 ரூபாய் எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸிங்க்கு CNG வித் பெட்ரோல் அப்படிங்கிற காம்பினேஷனில் கொடுக்குறாங்க ஹியூண்டே எக்ஸ்டர் HX2. இதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வண்டி உங்களுக்கு ஃபைனலாக ஆன் ரோட் 7 லட்ச ரூபாய்க்கு உள்ளே முடிஞ்சிடும். ஸோ அந்த ப்ரைஸுக்கு இது வந்து ஒர்த்தா, அந்தளவுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்தளவு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, இது ஃபேஸ் லிஃப்ட்னு சொல்கிறாங்க. ஸோ மெக்கானிக்கல் அப்கிரேட்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இல்லை சும்மா வெறும் லுக்கு மட்டும் தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்களா, அதை வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த ஃபேஸ் லிஃப்டட் ஹியூண்டே எக்ஸ்டர் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த சந்திரா ஹியூண்டே ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ எனி ஹியூண்டே கார் ரிகார்டிங் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக அவங்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், என்கொயரிஸ் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ்ஸ்க்காக. அதே மாதிரி கார் பையிங்லேயே உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, எங்களுடைய ஆட்டோ ட்ரெண்ட் கன்சல்டன்சி நம்பர் நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன். தாராளமாக எங்ககிட்ட நீங்கள் வந்து கன்சல்டேஷன் பண்ணலாம், எங்ககிட்டே நீங்கள் பேசலாம், என்கிட்ட கூட நீங்கள் பேசலாம். ஓகே, ஸோ ரைட், இப்போ வாங்க ஹியூண்டே எக்ஸ்டர் ஃபேஸ் லிஃப்ட் அப்கிரேடில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, பேஸ் வேரியன்ட் இது வேல்யூ ஃபார் மணியா, அதை பார்த்துடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ புது ஹியூண்டே எக்ஸ்டர் ஃபேஸ் லிஃப்டோடைய பேஸ் லெவல் HX2 வேரியன்ட். ஓகே, ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டியில் என்ன இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். ஆன் ரோடு வந்து 7 lakh rupees வருதுங்க. மேனுவல் HX2 பெட்ரோல் வெஹிக்கிள். ஓகே, ரைட். ஸோ ஏற்கனவே பழைய எக்ஸ்டரோடைய EX வேரியன்ட் அதுதான் வந்து பேஸ் வேரியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனுடைய ரிவ்யூஸ் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், புரட்சி ஏற்படுத்தின ஒரு வண்டி இந்த ஹியூண்டே எக்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். காரணம், இந்த செக்மெண்ட்டில் 6 ஏர்பேக்ஸ் பேஸ் வேரியண்ட்லேருந்து கொடுத்த ஒரு வண்டி, அது மட்டும் இல்லாமல் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்து கொடுத்த ஒரு வண்டி. அந்த மாதிரி பல பெருமைகள் சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பெருமையை இந்த புது ஃபேஸ் லிஃப்டட் மாடலுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணுதா, வேறு என்னென்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து என்ஜின் ஸ்பெக்ஸ் பேசிடலாமா? ஸோ இந்த என்ஜின் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. காப்பா என்ஜின் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். ஹியூண்டே i10 நியாஸ் அண்ட் வந்து ஆரா எக்ஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென்யூ, சானட், இந்த மாதிரி எல்லா கார்ஸுக்குமே இந்த என்ஜின் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ 83 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 113 Nm மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த என்ஜின். 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் பேஸ் வேரியன்ட்ஸ்க்கு கிடைக்குது. இதே டாப் வேரியன்ட்ஸ், மிட் வேரியன்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு AMT ஆப்ஷனும் கிடைக்கும் ஹியூண்டே எக்ஸ்டரை பொறுத்த வரை. இந்த என்ஜினுக்கு பெட்ரோல் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் தாண்டி CNG ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஹியூண்டே டியூவல் சிலிண்டர் CNG ஆப்ஷனும் தர்றாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் பாயிண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க CNG போய்க்கலாம். அதிகபட்ச மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி கண்டிஷன்ஸில் பெட்ரோல் ஒன்லி வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு 12லேருந்து 13 வரைக்கும் மைலேஜ் எடுக்கலாம். ஹைவேஸில் ஒரு 20 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓனர்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. அதே CNG வண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைவேஸில் ஒரு 25 வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்ஜின் ஸ்பெக்ஸ் அண்ட் மைலேஜ் எல்லாமே. அடுத்தது வாங்க லுக்ஸுக்கு பார்த்துடலாமா? ஸோ ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னங்க? ஃபேஸ் தான் மெயினாக மாற்றணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியில் ஃபேஸ் வந்து டோட்டலாகவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பழைய ஹியூண்டே எக்ஸ்டர் உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் ஃபோட்டோ நான் வந்து வைக்கிறேன் பாருங்களேன், HX2 பேஸ் மாடலோடைய ஃபேஸு. ஓகே, அதை பார்த்துறீங்களா? இப்போ இதையே பாருங்கள். இது வந்து ஃப்ரெஞ்சு பேடை வச்சு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஒரு பெரிய SUV-யோடைய லுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக உண்மையாகவே மெனக்கெட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் கிரில், அந்த கீழ் பம்பர் பகுதியை மொத்தமாகவே பெருசு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் தெரியுது.
ஒரு வகையில் ஹியூண்டே பேலிசேடு மாதிரி பெரிய கார்ஸ் எனக்கு வந்து ஞாபகப்படுத்துது. ஆனாலும் இது இன்னும் கூட ஒரு சின்ன வெஹிக்கிள் தான், அதை மறந்துடாதீங்க. ஆனால் ஃப்ரண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஞ்சு தாடி ஸ்டைலாக விட்டு போடாங்கிற மாதிரி தான் துப்பாக்கி பட பாட்டில் வர மாதிரி தான் இருக்குது வண்டியோடைய லுக்கு. ஓகே ரைட். அது தவிர மாறாத விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் லைட்டிங்கோடைய விஷயங்கள். ஸோ பேஸ் வேரியண்ட்டில் நார்மலாகவே எல்இடி டிஆர்எல்ஸ் கிடையாது, அது நமக்கு தெரியும். இந்த ஹெட் ஷேப்பில் பிளாஸ்டிக் எலிமெண்ட் ஒன்று உள்ளே கொடுத்துருக்காங்க, அது சும்மா ஒரு டெக்கரேஷன் மட்டும்தான். ஆனால் இண்டிகேட்டர் நீங்கள் பார்க்கலாம், அது ப்ராப்பரான ஹாலோஜன் பல்பு தான். ஓகே, கீழே உங்களுக்கு ஆக்சுவல் ஹெட்லாம்ப்ஸ் வந்து நார்மல் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு நான் ப்ரொஜெக்டர் ஹாலோஜன் ஹெட்லாம்ப் வருது. அதுவும் பழைய எக்ஸ்டர்லேருந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ண விஷயம் தான். டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் போனால் தான் உங்களுக்கு வந்து ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்கும். இந்த வேரியண்ட்டில் அது இல்லை. தென் அதை தாண்டி வேறு என்ன மாறி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மேலே எக்ஸ்டர் அப்படிங்கிற பிராண்டிங் வருது பார்த்தீங்களா, அதுவே வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் பட்டை, இதுவே வந்து கொஞ்சம் தடியாக பண்ணியிருக்காங்க. முன்னை விட கொஞ்சம் திக்கராக இருக்குது. ஒரு கிரில்லோட எஃபெக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக அது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி கீழே இருக்கிற கிரில் கேட்கவே வேண்டாம், இன்னும் பெருசாக பண்ணியிருக்காங்க, பெரிய காரோடைய லுக்கு மாதிரி. கூடவே கொஞ்சம் ஸ்டைலிஷாக இந்த மெட்டாலிக் ஆக்சன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிரஷ்டு மெட்டல் ஃபினிஷ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபுல் அகலத்துக்கும் இது வந்து ஃப்ளோ ஆகிறது எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ஒரு பெரிய வண்டியோடைய லுக்கு தருது இந்த சின்ன எக்ஸ்டருக்கு. ரைட். ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு வந்து ஆக்சுவல் அன்லேடன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 185 mm வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆளுங்க ஏறினாங்கன்னா கண்டிப்பாக இறங்கும். பட் அந்த விஷயங்கள்லாம் ஓகே தாங்க. ரியல் வேர்ல்டில் பெருசாக எங்கேயும் தட்டுறதில்ல. இந்த எக்ஸ்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் எந்த மாற்றங்கள்லாம் இருக்கா, சைட்ஸில் என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லென்த்லேயும் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை, ஃபீச்சர்ஸ்லையும் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை சைட் ப்ரொஃபைலை பொறுத்தவரை. ஸோ வண்டியோடைய ஓவரால் நீளம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து டாடா பஞ்சோட கம்பீட் பண்ணுற ஒரு வண்டி. ஸோ ஓவரால் நீளம் ஆல்மோஸ்ட் அதே அளவு தான் இருக்குது. ஆனால் அந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஹைட் அதிகமான ஒரு வண்டி அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க ஹியூண்டே. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வண்டி இந்த பாக்ஸி ஷேப்னால தான் சரியான ஸ்பேஷியஸ் வண்டியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பழைய எக்ஸ்ட்ரா ரிவ்யூ பண்ணும்போது நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அதை தாண்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி கலர் ஓஆர்விஎம்ஸ் இல்லை, பிளாக் கலர் ஓஆர்விஎம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிளாக் கலர் டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பி பில்லர் வந்து பாடி கலரில் இருக்குது. ஸோ பார்த்தாலே பேஸ் வேரியண்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும். அண்ட் வீல்ஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபார்மே ஆகிடுங்க பேஸ் வேரியண்ட்னு. காரணம் வீல் கவர்ஸ் கூட கிடையாது. ஓகே, 14 inch ஸ்டீல் வீல்ஸ் நார்மலாக ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. பழைய எக்ஸ்டர் போலவே சேமாக தான் இருக்குது. பேஸ் அண்ட் மிட் வேரியன்ட்ஸ்க்கு இந்த டயர்ஸ் வருது. உங்களுக்கு டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165/70 அதுதான் டயருடைய சைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேர் வீலும் இதே சைஸாக தான் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரை. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் இருக்குது. ரியரில் டார்ஷன் பீம் செமி இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. மேலும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது, ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஏபிஎஸ் வித் இபிடி, இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க எல்லா வேரியன்ட்ஸை பொறுத்தவரையும் இந்த புது எக்ஸ்ட்ரா பொறுத்தவரை. ஓகே ரைட்டு, சைடில் நம்ம பார்த்துட்டோம். புதுசாக இன்னொரு விஷயம் ஆட் பண்ணியிருக்கிறது, இங்கே கீழே சைடில் இந்த சில் கிளாடிங்கில் உங்களுக்கு வந்து சின்னதாக இந்த மெட்டாலிக் ஸ்ட்ரிப் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு புது விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பழைய வண்டியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. சி பில்லரில் வழக்கம் போல் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஒன்று வருது. ஆனால் இந்த பேட்டர்னும் புதுசாக இருக்குது. பழைய எக்ஸ்டரில் இந்த பேட்டர்ன் பார்க்க முடியாது, வேறு மாதிரி இருக்கும். சிமிலர்லி இந்த டெயில் லேம்ப்ஸ்க்கு மத்தியில் வரக்கூடிய டெயில் லேம்ப்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த கிளாசி பிளாக் ஸ்ட்ரிப்புமே பேட்டர்னில் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஹாரிசான்டல் பேட்டர்னில் வருது இந்த ஸ்ட்ரிப்பு. ஓகே, அண்ட் டெயில் லேம்ப்ஸில் எந்த மாற்றமும் இல்லை. டெயில் லேம்ப்ஸ் அதே சேம் ஹெட் ஷேப்பில் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, முன்னை விட கொஞ்சம் சில பல விஷயங்கள் மாற்றிருக்காங்க. மற்றபடி வண்டியோடைய லுக்கில் பெரிய அளவில் இது என்ன வண்டினே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்குலாம் பண்ணலை. வித்தியாசமான ஒரு அப்பீல் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பம்பர்ஸை போலவே ரியர் பம்பருடைய லுக்குமே மாறி இருக்குது. மெட்டாலிக் ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 பார்க்கிங் சென்சர்ஸ் பேஸ் வேரியண்ட்டில் வருது. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ஆண்டனா, ரியர் வைப்பர், டிஃபாகர் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, இப்போ வாங்க கேபினுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, இந்த புது ஃபேஸ் லிஃப்டட் ஹியூண்டே எக்ஸ்டரோடைய பேஸ் வேரியண்ட்டில் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி கீ பார்த்துடலாமா? பழைய இஎக்ஸ் வேரியண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ரிமோட் லாக்கிங் கிடையாது. ஆனால் இதில் ரிமோட் லாக்கிங் வந்தாச்சுங்க. ரெண்டுமே ரிமோட் ஃப்ளிப் கீயாக கொடுக்குறாங்க. ஸோ பேஸ் வேரியண்ட்லேருந்தே ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் வித் பூட் அன்லாக்கிங் ஃபீச்சரோட ஃப்ளிப் கீ வருது எக்ஸ்டரை பொறுத்தவரை. சூப்பரில் நைஸ். அது போக வேறு என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பார்வையிலேயே கண்டுபிடிச்சிருவீங்களா தெரியல. அதாவது ஸ்டியரிங் வீலே மாறி இருக்குங்க. ஓகே, ஸ்டியரிங் வீல் பெருசாக மாறல. என்னன்னா இந்த ஃப்ளாட் பாட்டம் டிசைன் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. முன்ன வந்து ஃப்ளாட் பாட்டம் டிசைன் இல்லாமல் இருந்துச்சு, சர்க்கிளான ஸ்டியரிங் வீல் தான் இருந்தது. ஆனால் இப்போ அது டீ கட் ஸ்டியரிங் வீலாக
கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் வந்து ஆட் பண்ணணுங்கிறதுக்காக முக்கியமாக அதை ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹியூண்டை இந்தியா. ஓகே, அது போக ஓவரால் இன்டீரியர் கலர் தீம் வந்து பேஸ் வேரியண்ட்டில் ஜென்ரலாகவே பிளாக்காக தான் இருந்திருக்கு. ஆனால் சில பல பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டியில் கொஞ்சம் மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக டோர் பேனலில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு மாதிரி கார்பன் ஃபைபர் எஃபெக்ட் மாதிரி ஒரு பேனல் வந்து கொடுத்துருக்காங்க டோரில். ஓகே, அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மற்றபடி மீதி எல்லாமே டிசைனை பொறுத்தவரை சேமாக தான் இருக்குது. பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு 2 பவர் விண்டோஸ் தான். அது பழைய வண்டிலையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, இந்த புது வண்டிலையும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்லி 2 பவர் விண்டோஸ். அதே மாதிரி பவர் மிரர் கிடையாது, அதுக்கு இங்கே குச்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குச்சி ரக்கமாக தான் இங்கே. ஓகே, ஸோ இதை குச்சி யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. பழசு இருந்த மாதிரியே தான் இருக்குது பேஸ் வேரியண்ட்டு. ஆனால் இன்டீரியரில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, இந்த ஃபேப்ரிக்கோடைய அப்போல்சரி குவாலிட்டி. டெனிம் டைப் இந்த ஜீன்ஸ் மெட்டீரியல்லாம் இருக்குல்ல, ஜீன்ஸ் பேண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் மாதிரி ரொம்ப ப்ரீமியமாக மாற்றிருக்காங்க. எனக்கு பர்சனலி இதோடைய குவாலிட்டி ரொம்ப பிடிச்சதுங்க. க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்க்கலாம் மெட்டீரியலுடைய குவாலிட்டி. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே சீட் கவர் போடணும்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா இந்த மெட்டீரியலே ரொம்ப நல்லா இருக்குது. மேலும் இதில் 6 ஏர்பேக்ஸுங்கிறது பேஸ் வேரியண்ட்லேருந்து ஆப்வியஸ்லி ஸ்டாண்டர்டாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் தயவுசெய்து சீட் கவர்ஸ் போடாதீங்க அப்படின்னு வந்து நான் வேண்டுகோள் வச்சுக்கிறேன். ஓகே, ஆனால் உங்களுக்கு வந்து என்ன ஒரு மைனஸ்னா, ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை, ஃபிக்ஸட் டைப் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. பட் அதுவுமே கொஞ்சம் பெரிய ஹெட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் சீட்ஸுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ் ரெண்டுமே கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் பெரிய சீட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் எந்த குறையும் வைக்கல. சைட் போல்ஸ்டிங் நல்லா தான் இருக்குது, தை சப்போர்ட் டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் மேலும் வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணுது. ஓகே, பழசுலையுமே இதே தான் இருந்தது. பேஸ் வேரியண்ட்லேருந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் 6 ஏர்பேக்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துச்சு எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த விஷயங்களில் எந்த குறையும் வைக்கல. புது வண்டிலையும் அதே மாதிரி தான். ஓகே, நைஸ். அண்ட் இது மேனுவல் வெஹிக்கிள்ங்கிறதுனால ப்ராப்பராகவே உங்களுக்கு டெட் பெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரப்பரைஸ்டு பெடல்ஸோட சேர்த்து. ஓகே, வாங்க உள்ள உட்காருவோமா. ஓகே, ஸோ இதுதாங்க ஓவரால் டேஷ்போர்டோடைய வியூ. முன்னே இருந்த மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு தான் வந்து நான் நினச்சேன். ஆனால் ஃபீச்சர்ஸில் சில பல விஷயங்கள் வந்து மாற்றிருக்கிறது எனக்கு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. முக்கியமாக இந்த ஸ்டீரிங் வீல் வந்து கட் ஸ்டீரிங் வீலாக கொடுத்தது ஆக்சுவலி கொஞ்சம் கன்வீனியன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா தொடை கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்க, கொஞ்சம் உடம்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து வெளியே இறங்கும்போது இந்த ரவுண்டு ஸ்டீரிங் இருந்தால் கொஞ்சம் இடிக்கும். ஆனால் இந்த ஃப்ளாட் பாட்டம் இருக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அது உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ் ரீதியாக பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை, முன்ன போல் சேமாக தான் இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக் குவாலிட்டியில் சில மாற்றங்கள் நடந்திருக்கு. இங்கே வந்து இங்கேயுமே அந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் பிளாஸ்டிக் தான், பட் மெட்டீரியல் குவாலிட்டி இந்த பேட்டர்ன் டெக்ஸ்டர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது. அண்டு மற்றபடி ஃபுல்லாகவே பிளாக் இன்டீரியர் தான் கொடுத்துருக்காங்க, பிளாக் அப்போல்சரி தான் கொடுத்துருக்காங்க பேஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை. இது ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா? வெயில் இன்னைக்கு ஹெவியாக இருக்குது. ஓகே, ரைட். ஸோ இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோடைய லுக்கு. பழைய எக்ஸ்டரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய அளவில் எந்த மாற்றமுமே இல்லை. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ ஷிப்பிங் மோடில் இருக்கா, இது எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஸோ ட்ரிப் மீட்டர்ஸ் இருக்குது, ஆவரேஜ் மைலேஜு, லாஸ்ட் ரீசெட்டு ட்ரிப் மீட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. டிரைவர் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சென்சர்ஸோட ஒர்க்கிங்கு, கிளஸ்டர் தீம் கலர்ஸ் கூட நீங்கள் ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பினா ரெட்டு, சினா க்ரீன், ஓகே அதுவும் ப்ளூ, ஏனா டார்க் ப்ளூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வைப்பர் லைட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்கிறது எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கும் கன்வீனியன்ஸ் தாங்க. ஆனால் கொடுக்காத ஒரு விஷயம் பழசுலேருந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, இந்த ஸ்டீரிங் வீல் டீக்கட்டாக கொடுத்துட்டாங்க, அது நைஸு. ஆனால் ஸ்டீரிங் வீல் அட்ஜஸ்டே பண்ண முடியாது. இது ஃபிக்ஸட் ஸ்டீரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வர வேண்டிய ஒரு லீவரே காணும். ஓகே, ஸோ ஃபிக்ஸட் ஸ்டீரிங் வீல் ஹைட்டு தான். ஆனால் அதுக்கு பதிலாக டிரைவர் சீட்டை நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த வகையில் அவங்க குறை வைக்கல. அதுபோக நீங்கள் ஆஸ் யூஷுவல் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளெயின் ஷீட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் இல்லை. நீங்கள் நீட்டாக எவ்வளோ பெரிய டச் ஸ்க்ரீன் வேணாலும் நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். சூப்பர். அண்ட் ஏசி மேனுவல் ஏசி, பட் இந்த ஏசியே போதிய அளவுக்கு கூலிங் வந்து கொடுக்குது. அண்ட் உங்களுக்கு கீழே இங்கே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போட்டு கொடுக்கல சேட்லி, பட் 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க, அதுவே ஓகே தாங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இதுதான். எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ஒரு பிளெயின் கியர் லீவர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது அண்ட் ஹேண்ட் பிரேக் லீவர் இங்கே இருக்குது. சென்ட்ராம் ரெஸ்டோ ரியர் ஏசி வென்ட்ஸோ பேஸ் வேரியண்ட்ஸில் கிடையாது உங்களுக்கு. அதெல்லாம் அடுத்த லெவல் வேரியண்ட்ஸ்க்கு போனால் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பேஸ் வேரியண்ட்டில் அதுக்கு பதிலாக ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் க்ளவ் பாக்ஸ் எப்பயும் போல் சேம் தான். கூலிங் வசதி இல்லை, பட் டீசெண்டாக இருக்குது சைஸு.
அண்ட் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் டோர்ஸில் எப்பவும் போல் உங்களுக்கு கிடைக்குது. ஸ்பீக்கர்ஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் இந்த வண்டியை பொறுத்தவரை டோரில் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம், பேக் டோரை சேர்த்து. ட்வீட்டர்ஸுக்கு தனியாக ப்ரொவிஷன் கிடையாது, அது நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் மேலே உங்களுக்கு நார்மலான பேசிக் ஐஆர்விஎம் தான், டே நைட் மோடு சுவிட்செல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலான ஒரு ஐஆர்விஎம், பட் அகலமாக தான் இருக்குது, போதிய அளவில் கவரேஜ் கிடைக்குது. ஓகே. அண்ட் இங்கே வேனிட்டி மிரர் இல்லை சன்வைசரில், ஸ்டில் ஓகே. கேபின் லைட்டிங் இங்கே இல்லை ஃப்ரண்ட்டில், அது நான் வந்து சர்ப்ரைஸ் ஆனேன். ஆனால் எல்லாருக்கும் சேர்ந்து பொதுவாக இங்கே சென்டரில் ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப். ஸோ ஓகேன்னு தான் அப்படி நினைக்கிறேங்க. ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பேஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஒன் டச் விண்டோலாம் கிடையாது, இது ரெகுலர் பவர் விண்டோஸ் தான். ஃப்ரண்ட் 2 விண்டோஸ் மட்டும் தான் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் ஓகே தாங்க. ரைட், இதுதான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் மெயினான ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க சேஃப்டி ரீதியாக. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முன்ன பழைய இஎக்ஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆப்ஷன்லாம் கொடுத்துட்ருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆனால் இப்போ வந்து இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்டர் சிஸ்டர் ஸ்டாண்டர்டான ஒரு ஃபீச்சராக கொண்டு வந்துட்டாங்க. அந்த வகையில் ஹியூண்டை வந்து உண்மையாகவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக தான் வருது. அண்ட் ரிமோட் லாக்கிங் இப்போ வந்தாச்சு புதுசாக. ஸோ சேஃப்டி ரீதியாக இது ஒரு அப்கிரேட் அப்படின்னு உண்மையாக சொல்ல முடியும், பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே. ஓகே, இப்போது வாங்க பேக் சீட் போய் பார்க்கலாமா? ஆல்ரைட், ஹியூண்டை எக்ஸ்டர் ஒரு பெரிய வண்டி இல்லைங்க. ஆக்சுவலி இது சப்காம்பேக்ட் கிராஸ் ஓவர் கேட்டகரியில் வருது. அது டாடா பஞ்சுக்கு ஈக்குவலண்டான வண்டி. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் இது வந்து நல்ல ஸ்பேஷியஸான வண்டி அப்படின்னு சொல்லலாம். காரணம் இதோடைய வீல் பேஸ் அப்படி இருக்குது. மேலும் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே டாலஸ்ட் வண்டி இது அப்படின்னு இருக்கும்போது ஹெட்ரூம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஊருக்காரங்க யாராவது தலப்பா கட்டிட்டு வந்தாலுமே பிரச்சனையே இல்லை, தாராளமாக இங்கே வந்து உட்காந்துக்கலாம். அந்தளவுக்கு ஹெட்ரூம் சூப்பராக இருக்குது. நீரும் நல்லாவே இருக்குது. டிரைவர் சீட்டு தனிக்கு ஏன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், அப்படி இருந்தும் நீரும் நல்லாவே இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் ஸ்பேஸு தாண்டி இன்னும் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன சொல்லட்டுங்களா? தை சப்போர்ட். இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான தை சப்போர்ட் தரக்கூடிய பேக் சீட் இது அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் சீட் வந்து கொஞ்சம் எப்படி மேல் நோக்கி இருக்குங்கும்போது தை சப்போர்ட் கொஞ்சம் நல்லாவே மேட்ச் பண்ணி கொடுத்துருது. நைஸ். ஆனால் ஒரு சின்ன மைனஸ் என்ன சொல்லட்டுங்களா? இந்த ஹிப் பாயிண்ட் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடுப்பு, இந்த ஹெச் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, ஹிப் பாயிண்ட், இது கொஞ்சம் கீழே இருக்குது. கால் வந்து கொஞ்சம் இப்படி லைட்டாக மேல் பார்த்துருக்கு அப்படின்னு இருக்கும்போது தை சப்போர்ட்டெல்லாம் ஓகே, கம்ஃபர்ட்லாம் ஓகே. ஆனால் லாங் ட்ராவல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இடுப்பு வலி வயசானவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு சின்ன மைனஸாக நம்ம இந்த கேட்டகரியில் இந்த வண்டியில் எடுத்துக்கலாம். ஓகே. ஆனால் ரைட் குவாலிட்டி ஓகேவாக இருக்கும். ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. மேலும் இப்போ பேஸ் வேரியண்ட்ல இருந்துமே கூட பார்த்தீங்கன்னா ஹியூண்டை கார்ஸில் சேஃப்டி கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துருது. கூடவே 2 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. நைஸ். அண்ட் எல்லாருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸுமே ஸ்டாண்டர்டாக வந்துருது, அதுவும் சூப்பர். சென்டரான ஒரு பேசஞ்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாம், ஆனால் அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க, என்ன காரணம் தெரியல. அண்ட் பேஸ் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ் இல்லை, ரியரில் சார்ஜிங் சாக்கெட்டும் எதுவுமே கிடையாது. மேலும் இந்த வேரியண்ட்டில் ரியர் பவர் விண்டோஸும் இல்லை. ஸோ சுத்தர விண்டோ தான். ஓகே, அதுவுமே லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப டைட்டெல்லாம் இல்லை. ஸோ ஓகேவாக இருக்குங்க. கம்ஃபர்ட் ஓகே, ஸ்பேஸ் ஓகே. மெயினாக இந்த ஒரு பேஸ் கேட்டகரியில், பட்ஜெட் கேட்டகரியில் ஒரு வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா அடிப்படை அத்தியாவசிய சேஃப்டி ஃபீச்சர்ஸோட நல்ல ஸ்பேஷியஸான வண்டியாக இருக்குது இந்த எக்ஸ்டரோடைய HX2 வேரியன்ட். இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா? ஓகே, ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூண்டை எக்ஸ்டர் ஒன்றும் பெரிய வண்டி இல்லை. ஆனால் இந்த வண்டியோடைய ஹைட் அண்ட் வண்டியோடைய பேக்கேஜிங்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கேபின் ஸ்பேஸும் நல்லாயிருக்கு, லக்கேஜ் ஸ்பேஸும் நல்லாயிருக்கு. ஓகே, இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு பார்சல் ட்ரே இல்லை. பார்சல் ட்ரே இல்லாமல் நீங்கள் வந்து ரூஃப் வரைக்கும் கணக்கு எடுத்தீங்கன்னா 391 லிட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது ஹியூண்டை எக்ஸ்டரோடைய எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே, அதாவது பெட்ரோல் வண்டி எடுத்தாலுமே. சிஎன்ஜி வண்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோருக்கு அடியில் இந்த ஸ்பிளிட் சிஎன்ஜி டேங்க்ஸை வந்து வச்சுருப்பாங்க. ஒரு சிஎன்ஜி டேங்கை 2ஆக பிரித்து ஃப்ளோருக்கு அடியில் வச்சுருப்பாங்க. அதனால லக்கேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் குறையும். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா யூசபிள் லக்கேஜ் ஸ்பேஸ் சிஎன்ஜி வண்டிக்கு 235 லிட்டர் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. அது வந்து நைஸ். ஓகே, ஸோ இந்த பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு பூட் ஏரியாவில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு பேக் ஹுக் மட்டும் இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. பூட் லேம்ப் இல்லை, அண்ட் பார்சல் ட்ரே இல்லை, லைட்டிங் இல்லை, எதுவும் இல்லை. ஓகே, ஃபைன். ஸ்பேர் வீல்னு பார்த்தீங்கன்னா அப்போ இது ஒரு 14 இன்ச்சு ஃபுல் சைஸ் ஸ்டெப்னியாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வேரியண்ட்டில் இது ஃபுல் சைஸு. ஸோ ஃபுல் டைமாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஜாக்கெட் டூல் கிட்லாம் இங்கே தான் இருக்குது. இட் இஸ் ஓகே. சிஎன்ஜி வண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளோருக்கு அடியில் சிஎன்ஜி டேங்க் வருது. ஸோ ஸ்டெப்னி வந்து பாடிக்கு அடியில் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பெட்டர் பேக்கேஜிங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஓகே, அண்ட் அடிஷ்னல் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த சீட்ஸை, இந்த பேக் சீட்டை ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மடக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு பெரிய வண்டி அளவுக்கு ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். பேக் சீட்டில் ஆளுங்களே இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி சீட்டை மடக்கி போட்டு லக்கேஜ் ஏற்றிட்டு போகலாம். நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுதான் ஓவரால் லக்கேஜ் ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் நீங்கள் பூட் ஏரியாவில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ். இப்போது வாங்க இந்த பேஸ் வேரியண்ட் ஹியூண்டை எக்ஸ்டர் ஃபேஸ் லிஃப்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது ஃபேஸ் லிஃப்டட் ஹியூண்டே எக்ஸ்டரோடைய பேஸ் லெவல் HX2 வேரியன்ட். ஓகே, 7 லட்ச ரூபா உங்ககிட்ட இருக்குது. 7 லட்ச ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்பேஷியஸான வேல்யூ ஃபார் மணி வண்டி வேணும். உங்களுக்கு ரொம்ப ஃபேன்சி ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றுமே வேண்டாம். தேவையான ஒரு சேஃபான ஒரு வண்டி வேணும். ஸ்பேஸ் நல்லா இருக்கணும் அண்ட் என்ஜின் நல்லா இருக்கணும். ஸ்மூத்தாக 4 சிலிண்டர் என்ஜினாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹியூண்டே எக்ஸ்டரோடைய HX2 வேரியன்ட் சூப்பரான வேல்யூ அப்படின்னு வந்து சொல்ல முடியும். காரணம் இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரிமோட் லாக்கிங் மெயினாக ஆட் பண்ணியிருக்காங்க. வண்டி பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பெரிய வண்டி மாதிரி இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நல்லாவே இருக்குது. 2 பவர் விண்டோஸ் தான். ஆனாலும் நீங்கள் வந்து ஓகே ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுவீங்க. பேக் சீட்டில் ரேராக தான் ஆட்கள் வருவாங்க அப்படின்னா இது வந்து ஓகேவாக இருக்குது. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பேஸ் வேரியன்ட்லேருந்து தருது. கூடவே 6 ஏர்பேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ABS, EBD எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து கவர் ஆயிருது. ஸோ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுங்க. மெயினாக 4 சிலிண்டர் என்ஜின், அந்த ஸ்மூத்னஸ், இந்த என்ஜினுடைய ஸ்மூத்னஸ் இந்த கேட்டகரியில் வேறு எந்த வண்டியிலும் இல்லைங்கிறது உறுதியான விஷயமா இருக்கு இல்லையா? ரைட், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. 7 லட்ச ரூபா ஆன் ரோட் ப்ரைஸுக்கு இந்த எக்ஸ்டர் ஃபேஸ் லிஃப்டோடைய HX2 வேரியன்ட் வர்த்தா? கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.